ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பருப்பு ஒரு 10 கிலோ. வேற சொல்லுங்க, என்ன வேணும்? அவ எங்க? இவனா? யாரை கேக்குறீங்க? தீபி. நீங்க யாரு? ஏன் அவளை கேக்குறீங்க? ஏய், கேட்டா கேட்டது பதில் சொல்லு. எங்க அவ? ஏய், என்ன பேட்ச் ஒரு மாதிரி இருக்கு? அதான் யாரும் கேட்காங்கல்ல. என்ன திருச்செந்தூர் குரு அதான் கேக்குறாங்கல்ல, நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, யாரு இவன்? டேய், கேட்கல, சொல்லு. யாரா இவன்? என்னடா அப்படியே நின்னுட்டு இருக்க? பயப்படாம சொல்லு. டேய், யாருல அவன்? அண்ணா, இந்த பையன் தங்கச்சி கூட காலேஜில் படிக்கிறானே. தங்கச்சிக்காவை லவ் பண்ற பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே. ஒரு தடவை கடைக்கு வந்து தங்கச்சிக்கு மேல ஆசிட் அடிக்கிற மாதிரி தண்ணி ஊத்தி எங்களெல்லாம் பயமுறுத்துறானே. ஏன்டா தடுக்க போனா என்னையும் அடிச்சானே. தங்கச்சிக்கு அவனை லவ் பண்ணல உண்மையாவே ஆசிட் அடிச்சுன்னு சொல்லி மிரட்டுறானே. எங்க வீட்டு பொண்ணையே மிரட்டுவியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏல, இப்படிதான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலாம் மிரட்டி லவ் பண்ண வைப்பீங்களா? பிடிக்கலாம் ஒதுங்கி போக மாட்டீங்க? அண்ணே, இவங்கிட்ட என்னென்ன பேச்சு? அடிச்சு வெளியில தொங்க விடுங்க. இவனை மாதிரி ஆள்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவன் நம்ம வீட்டு பொண்ணை மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. ஏலு, உன்னை இப்ப என்னால இங்க என்ன வேணா பண்ண முடியும். ஆனா விடுங்க. ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி நாய்ங்க இருக்கிற இதே ஊர்ல தான் என் தங்கச்சி மாதிரியான பொண்ணுங்க வெளியே போயிட்டு பத்திரமா வீட்டு பக்கம் வரணும். அவன் மேல கை வச்சா என்ன மாதிரி அண்ணன் ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிப்பாங்கிற பயம் உங்களுக்கு வரணும். இன்னொரு டைம் உன்னை எங்கேயாச்சும் பார்த்தேன், தொலைச்சிருவேன். கிளம்பு. என்னண்ணே சும்மா விட்டீங்க? இவனுக்கு மாதிரி ஆளுங்கெல்லாம் பொண்ணுங்களோட பயத்தை தான் உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. பொண்ணுங்க பயப்படாம எதிர்த்துனா சீண்ட கூட மாட்டானுங்க. நம்ம வேற மிரட்டி விட்டுருக்கோம்ல. இதுக்கப்புறம் தான் பயனா உனக்கு என்னன்னு புரியும். இதுக்கப்புறம் தங்கச்சி பின்னால் இல்ல, தங்கச்சி பத்தி யோசி கூட பயப்படுவான். டேய், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்? உனக்கு இருக்கிற வெறிக்காம இன்னைக்கு செத்தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, சாருக்கு பக்கம்லாம் வந்துருச்சு போல. ஏய், இத ஊர் பக்கெட் யார்ட்டையும் சொல்லிடாதடி. யாரு, நானா? தோ நின்னுட்டு இருக்கானே ஓட்டவாயி, இவன் தான் சொல்லுவான். ஐயோ அக்கா, நான் எதுக்கு இதெல்லாம் போய் சொல்ல போறேன்? ஏய், உங்க 2 பேர்ட்ட தான் சொல்லுங்க. சரி, இந்த கயிறை கொடு. இனி இது தேவைப்படாது. ஏன்? முன்னாடி இருந்த பயம் இப்போ இல்ல. என்ன சொல்லுங்க? ஆமா, இப்பெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் பக்குவமா ஹேண்டில் பண்ற. இது போதும். அக்கா, நானும் இங்க இருக்கேன். புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கோன்னு தெரியுதுல. மொட்டை பையனுக்கு இங்க என்ன வேலை? போ, போய் வியாபாரத்தை பாரு. மொட்டை பையனா? முடி நிறைய இனிமே இப்படியே இரு. என்னக்கா ஏதோ தேடிட்டு இருக்கீங்க? காதுல இருந்த ஒரு கம்மலை காணும்டா. எங்க இருந்தாக்க கிடக்கும், கிடைச்சிட்டு விடுங்க. டேய், அது பவுனுடா. என்னது பவுனா? பவுன் இன்னைக்கு எவ்வளவு ரேட் விக்குது? எங்க போச்சு தெரியலையே. இதுக்குள்ளே காணுமே. சோ எங்க போட்டேன்னு தெரியலையே. அக்கா, எங்க பார்த்தாலும் தேடிட்டேன்க்கா, கிடைக்கல. கவலைப்படாதீங்கக்கா, இங்க எங்கேயாவது தான் இருக்கும். இல்லடா, அது அவன் எனக்கு ஆசையாசே வாங்கி கொடுத்தது. அது காணாம போயிடுச்சுன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இது அவனுக்கு தெரியாம பாத்துக்கோ. என்ன 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல, அப்புறம் அந்த கம்மலங்க. ஏய், என்ன பேந்த முழிக்க? கம்மலங்க ஒன்றதானே கேட்க. அது அண்ணே, அக்கா கம்மலை காணோம், அதான் தேடிட்டு இருந்தோம். கம்மலை காணோம்? லூசா நீ? காதுல இருக்கிற கம்மல் கீழே விடுறது தெரியாம என்ன வேலை பார்த்துட்டு இருந்த நீ? இப்ப பவுன் என்ன வேலை தெரியுமா? மொத்தமும் போச்சா? சாரிடா, அது கரெக்ட். இந்த சாரி வேற கேட்டு தொலை. எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரின்னு. உன் சாரி தான் தொலைஞ்சு போன கம்மலை திரும்பி வந்து தரப்போது பாரு. எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரின்னு. அது கால் கடுக்கு கடையில் நின்று கஷ்டப்பட்டு வாங்கின கம்மல். காசோட அருமை தெரியாம தான் தொலைச்சிக்கிட்டு நிக்க என் நேரம். அண்ணே, இங்க எங்கேயோ தானே இருக்கும், கிடைச்சிரும். கிடைச்சிரும் நல்லா. இவ்வளோ தேர்னிங்கள கிடைச்சதா? எல்லாம் போச்சு. அண்ணா சொல்லுது, என்ன வேணும்? அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொட்டுக்கடலை வாங்கிட்டு போனாங்கல்ல, அதுல இது இருந்துச்சு. இது உங்களுதான் பார்த்துட்டு சொன்னாங்க. அக்கா, கிடைச்சிருச்சுக்கா. தேங்க்ஸ் தம்பி, அம்மாட்ட தேங்க்ஸ் சொன்னு சொல்லலாம். சரிண்ணே.
சாரிடி, ஏதோ நகை தொலைஞ்சு பொண்ணு டென்ஷன் ஒன்று ஏசிட்டேன். ஓ, உனக்கு என்ன விட நகை பெருசா போச்சுல்ல? அப்படி இல்லடி, நம்மள மேற்பட்ட ஆளுகளுக்கு நகை எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு தெரியுங்களா? நம்ம கஷ்டப்பட்டு ஆசாசியாக சேர்த்து வாங்கி வச்ச நகை திடீர்னு அது காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு, அதான் திட்டிட்டேன். என்னை இவ்ளோ திட்டினியே, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அப்படி இல்லடி, அதான் சாரி கேட்டேன்டா. உன் சாரி தான் என்னை வந்து சமாதானப்படுத்த போகுது பாரு. எப்ப பார்த்தாலும் சாரி சாரின்ட்டு. சரி, இப்போ நான் என்ன பண்ணு சொல்லு. அந்த கம்மலை நீயே போட்டு விடு. திரும்ப தானே போட முடியும். சிரிக்கலாம்ல. என் கண்ணை யார் தொடச்சு விடுவா? சாரி. இப்போ சரி. தலையெல்லாம் யாரு? உங்க அப்பனா சரி பண்ணுவான். ரொம்ப ஓவரா பண்றடி நீ. ஆனா என் பொண்டாட்டி இல்ல, நான் தானே பண்ணுவேன். இப்போ வா சிரி. அதை எடுத்துட்டு வர சொல்லு. அண்ணே இந்தாங்க பிரியாணி. தம்பி, நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஆமா, நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணல. அது எனக்கும் தெரியும்ண்ணே. என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தெரியலையப்பா. அண்ணே நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன தெரியல? இல்ல தெரியலையப்பா. ஏய் தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. யாருடா? ஏய், நான் சொன்னேன்ல அந்த ஃபுட் டெலிவரி பண்ற பையன், இவருதான் அவரு. அண்ணே இன்னைக்கு ரம்ஜான், எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. அன்னைக்கு நான் யாருன்னு தெரியாதப்பவே எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து உங்க அன்பை நீங்க வெளிக்காட்டினீங்க. நான் அதுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேணாம் அண்ணே, அதுக்கு தானே. என்னங்கண்ணே பிரியாணி. ரொம்ப நன்றிப்பா. ஆமா, பேர் என்ன பேரு? சாதிக் பாஷா. தம்பி சாதிக் பாஷா, இனிமே இந்த ஊர்ல உனக்கு யாருன்னு வருத்தப்படக்கூடாது, சரியா? சரிண்ணே. இனி என்ன பிரச்சனாலும் என்ன உதவினாலும் தயங்காம நான்ட்ட வந்து கேட்கணும். தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் இந்தாங்க. வாங்கிக்கல. குடிங்க, ரம்ஜான் காசு. சரிண்ணே. அண்ணே ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் ப்ரோ. எங்கம்மா வீட்டுக்கார் இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. நீங்க? நான் இங்கே தான் காந்தி நகர்ல மல்லிகை கடை வச்சிருக்கேன். கடையில பருப்பு மூட்டை இல்ல, ஸ்டாக் வர 2 நாள் ஆகும் இருக்காங்க. இப்ப கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன். இல்லனா நீங்க யாருன்னே தெரியாது, அதான். தோ தம்பி வந்துட்டாப்லையே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் இங்கே தான்ப்பா காந்தி நகர்ல மல்லிகை கடை வச்சிருக்கேன். கடையில பருப்பு மூட்டை தீந்துட்டு சரிண்ணே. ஸ்டாக் வர 2 நாள் ஆகுண்டாங்க. அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு கொடுத்துடலான்னு வந்தேன். சரிண்ணே, உங்களை யாருன்னு தெரியலையே, அதான். அட, உங்க அண்ணன்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா. உங்க அண்ணன் கூட திடீர்னு எதாவது வேணும்னா நம்ம கடையில் தான் வந்து எடுத்துப்பாப்ல. நம்மள மாதிரி வியாபாரிங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறதானப்பா. சரிண்ணே, ஓகேண்ணே. ஒரு 2 நாள்ல கொடுத்துருங்க. சரிப்பா. உள்ள எடுத்துக்கலாமா? இந்த எடுத்து கொடுத்துருவாரு. சரிப்பா, நான் வரேன். சரி, ஓகேண்ணே. டேய், அவர் யாருன்னே தெரியல, அப்புறம் எதுக்கு சரக்கு எடுத்து கொடுத்த? இவரு நம்மள மாதிரி வியாபாரி தானே, பார்க்க வேற ரொம்ப நல்ல மனுஷனா தெரியாது. நாம யாருக்கா நல்லா செஞ்சாதான் நமக்கு யாராவது செய்வாங்க. இந்த பருப்பு ரொம்ப சௌரியமா போச்சு. எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கீங்களா? அப்ப முடிச்சிட வேண்டியதான். உங்களுக்கு கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் கடையை காலி பண்ணுங்க. இனிமேல பொறுமையா இருக்க முடியும். நாங்க எது காலி பண்ணோம்? அட சின்ன பங்காளி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம அண்ணாச்சி கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்போ காலி பண்றீங்க? இப்பவே பண்ணிடுறோம். ஆனா கடையோட ஓனரை வர சொல்லுங்க. நீங்கெல்லாம் ஒரு ஆளு, எங்க அப்பா வந்து உங்ககிட்ட சொல்லணுமா? ஐயோ தம்பி, நான் உங்க அப்பா சொல்லல, இந்த கடையோட உண்மையான ஓனர் அவங்க சொல்றேன். ஹலோ, இந்த கடைக்கு எங்க அப்பா தான் ஓனர், புரியுதா? ஓ அப்படியா? இவ்வளவு பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஈபிஐல பேர மாத்தா முட்டிக்கு பாத்தீங்களா? அதுல இன்னும் உண்மையான ஓனர் பேர் இருக்கு. உண்மையான ஓனரா? யாரு? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.